அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். செவ்வாய் பயிற்சி பலன்கள் 2024. இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அனைத்து கிரகங்களுக்கும் தனித்துவமான சிறப்பம்சம் இருக்குது. செவ்வாய் கிரகம் தளபதியாக கருதப்படுறாரு. செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த நபர் வீரம், தைரியம் மற்றும் ஆற்றல் சக்தி வாய்ந்தவராக இருப்பார். அனைத்து கிரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுது. இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். செவ்வாய் பயிற்சியும் அனைத்து ராசிகர்களின் வாழ்விலும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துது. ஜூன் 1, 2024 சனிக்கிழமையன்று செவ்வாய் தனது சொந்த ராசியான மேஷத்தில் பயிற்சியாக உள்ளார். செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சியால் மாலை 3:39 மணிக்கு நடைபெறும். செவ்வாய் ஜூன் 1 முதல் ஜூலை 12 வரை மேசராசியில் இருப்பார். மேசத்தில் செவ்வாய் பயிற்சி ருச்சக ராஜயோகத்தை உருவாக்கும். இதனால் சில ராசிக்காரங்களுக்கு அபரிதமான நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. அதாவது ருச்சக ராஜயோகம்னா என்ன அப்படின்னு நம்ம அதை பற்றி பார்க்கும்பொழுது, செவ்வாய் மகர ராசியில் அல்லது அதன் சொந்த ராசியான மேசம் அல்லது விருச்சகத்தில் இருக்கும்போது இந்த ருச்சக ராஜயோகம் உருவாகுதே. இந்த அற்புதமான சேர்க்கை ஏற்படும் போதே அதன் செல்வாக்கின் கீழ் உள்ள ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் மாறுகிறார்கள். சமூகத்தில் அவர்களின் கௌரவம் அதிகரிக்குது. இது தவிர செல்வத்திற்கான அபரிதமான வாய்ப்புகளும் ஏற்படுது. பணியிடத்தில் தனி மரியாதை கிடைக்கிது. செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட உள்ள ருச்சக ராஜயோகத்தால் அதிகப்படியான நல்ல பலன்களை அடைய உள்ள ராசிகளை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பயிற்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மகர ராசி. மகரத்தில் உத்திராடம் 2, 3, 4 பாதம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆயுள் காரகனான சனி, ஆத்ம காரகனான சூரியனின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் அனைத்திலும் முதன்மையானவராக இருப்பீங்க. இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய இருக்கீங்க. 3இல் சஞ்சரிக்கும் ராகு உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி வரும் நிலையில் மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாயும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால நினைத்தவற்றை செய்து முடிப்பீங்க. நீண்ட நாளாக முடியாமல் இருந்த பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரும். இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகி இனி நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். லாபம் அதிகரிக்கும். வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பணவரவு திருப்தி தரும். பெண்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகும். தடைகள், தடுமாற்றம் என்ற நிலை மாறும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வரும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். மாணவர்களின் கனவு பூர்த்தியாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது சூரியனை தினமும் வழிபட்டோம்னா நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருவோணம். ஆயுள் காரகனான சனி, மன காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் தனித்து நின்று செய்து வெற்றியடையும் திறமை இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் மாதமாக இருக்க போகுது. குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் அவரது பார்வையும் ராசிக்கு உண்டாவதால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு யோகமான நிலையை நீங்கள் அடைய போகிறீங்க. இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள், நலிவுகள், பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலக போகுதுங்க. உங்கள் செல்வாக்கு, அந்தஸ்து யாவும் இப்போது உயரப்போகுது.
தொழிலில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகுமுங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். முடியாமல் இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். விலகி போன உறவுகளும் இனி உங்களை தேடி வருவாங்க. அரசியல்வாதிகளுக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கும் புதிய பொறுப்பு பதவிலாம் வந்து சேரும். செல்வாக்கு உயரும். வேலை தேடி வந்தவங்களின் முயற்சி பலிதமாகும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். பெண்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வாழ்வில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். பொன்பொருள் பூமி சேர்க்கை உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும். மாணவர்கள் சிலருக்கு வெளிநாட்டில் மேற்கல்வி பயிலும் முயற்சிகள்லாம் வெற்றியாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது தினமும் சந்திர பகவானை வழிபட முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். அவிட்டம் 1-2 பாதம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தைரிய காரகனான செவ்வாய், ஆயுள் காரகனான சனியின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒன்றிலும் தைரியத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறும் திறமை இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் 3இல் சஞ்சரிக்கிறதுனால முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். ராகு பகவானும் அங்கே இணைந்திருப்பதால் லாபம் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. இந்த நிலையில் குரு பகவானும் 5இல் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வழங்க இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகும். அலுவலக பணியில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். தொழிலாளிகளுக்கு ஊதியம் அதிகரிக்கும். மதிப்பெல்லாம் உயரும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை ஏற்படும். பல வழிகளில் பணம் வர ஆரம்பிக்கும். இதுவரையில் நிறைவேறாமல் இருந்த முயற்சிகள் இனியாகவும் வெற்றியாகும். பெண்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பிள்ளைகளால் தோன்றிய கவலைகள் விலகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வேலைக்காக காத்திருந்தவங்களின் எதிர்பார்த்த தகவல் வரும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயம் அளிக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். சிலர் புதிய வீட்டில் குடி போவாங்க. அரசியல்வாதிகளின் எண்ணம் பூர்த்தியாகும். விவசாயிகளின் எதிர்பார்த்த வருமானத்தை அடைவாங்க. மாணவர்கள் மேற்கல்விக்காக எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது நரசிம்மரை வழிபடுவதால் சங்கடங்கள் அனைத்தும் விலகுமுங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்தது செவ்வாய் பயிற்சி பலன்களில் மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.